வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கையை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் தில்லியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தார். பாஜக அலுவலகத்தில் கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தொண்டர்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், பாஜக வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் மாற்றத்தின் மீதே கவனம் செலுத்தப்படும் என்றும் பழிவாங்குதல் மீது கவனம் செலுத்தப்படாது என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு சுதந்திரமான வன்முறையற்ற எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். परिवर्तन के नए दौर में प्रवेश किया है तो मैं बंगाल के हर राजनीतिक दल से एक आग्रह भी करना चाहता हूं। बंगाल में बीते दशकों में राजनीतिक हिंसा की वजह से न जाने कितनी जिंदगियां बर्बाद हो चुकी है। मेरा स्पष्ट मानना है कि आज से बंगाल की चुनावी जो आदतें फैली हुई हैं उसमें बदलाव आना चाहिए. மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு மகத்தான வெற்றியை பரிசளித்துள்ள அம்மாநில மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேற்கு வங்கத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தாம் தலைவணங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், 2026 மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் மேற்கு வங்க மாநில மக்களின் கனவை பாஜக நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக தலைவர் விஜய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் அவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதிலும் பாஜக தொடர்ந்து துணை நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று பெரம்பூர் தொகுதியில் வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் தாவேக 108 இடங்களுக்கு மேல் முன்னிலையில் உள்ளது. தற்போதைய சூழலில் அக்கட்சி தனி பெரும் கட்சியாக உருவெடுக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மையை அக்கட்சி இன்னும் எட்டவில்லை. இதனிடையே தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் 49,000 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருச்சி கிழக்கு தொகுதியில் 26,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக சென்ற விஜய்க்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்ட கே.ஏ. செங்கோட்டையன் வெற்றி பெற்றுள்ளார். தீநகர் தொகுதியில் போட்டியிட்ட புசியானந்த், திருவிக நகரில் போட்டியிட்ட எம்.ஆர். பல்லவி உள்ளிட்ட 76 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் இதுவரை வெளிவந்துள்ள முடிவுகளின்படி
கட்சி வாரியாக பெற்ற வாக்குகளின் சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளதாகவும், அதற்கு அடுத்தபடியாக திமுக 24.19% வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக 21.28% வாக்குகளையும், பாஜக 2.98% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. மக்கள் தீர்ப்பு 2026 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியாஸ் இன்டர்நேஷனல் பேங்க், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், காலேஜ் கோட் 1114, கரூர் வைசியா பேங்க், ஸ்மார்ட் வே டு பேங்க், என்எல்சி இந்தியா லிமிடெட், கிரியேட்டிங் வெல்த் ஃபார் வெல்பீயிங், இந்தியன் பேங்க், யுவர் ஓன் பேங்க் ஆல்வேஸ் வித் யூ. இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் நல்லி சில்க்ஸ் மற்றும் ரெப்கோ பேங்க். க்ரோ வித் அஸ். மக்கள் தீர்ப்பு 2026 நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். 5,73,43,291 வாக்காளர்கள், அவர்களில் 4,87,98,883 வாக்காளர்கள் வாக்களித்து இன்று மிக பெரும் ஜனநாயக திருவிழாவின் ரிசல்ட், அதனுடைய தேர்தல் முடிவுகள் வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக தாவேக்கு தன்னுடைய பங்காக மிக அதிகமாக 90 தொகுதிகளிலே வெற்றி வாகை சூடியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் 74 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 53 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக இந்த நேரம் நாம் அறிகின்றோம். இப்போ சென்ற நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய கேள்வி, நம்ம விருந்தினர் திரு வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். அதே போல திரு ஜெயகிருஷ்ணா அவர்கள் வந்திருக்கிறார், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர். இருவரையும் நாம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு வெங்கடேசன், சென்ற நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள தாவேகா இது எப்படியான ஒரு ஆட்சியை நோக்கி, அந்த கூட்டணி ஆட்சி வருமா இல்லை யாராவது கூட வருவாங்களான்ற ஒரு கேள்வியை முன்வைத்து சென்ற நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றாங்க. நாம் அதை தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது மேஜிக் நம்பர் 118 ப்ளஸ் வந்து இப்போ அவர் ஒரு தொகுதி ரிசைன் பண்ணி தான் ஆகணும். 2 தொகுதியில் வின் பண்ணியிருக்காரு, ஒரு தொகுதியில் வேற ஆள் வின் பண்ணி அதில் ரிசைன் பண்ணி இன்னொருத்தரை நிற்க வைக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து 120 இருந்தால் ஒரு சேஃப் ஜோனு. இதுவே வந்து இன்னைக்கு அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் அவர் கூட்டணி கட்சிகள் எதுனா மைனாரிட்டி கவர்மெண்ட் நோக்கி தான் நகரும், அது மாற்று இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற கட்சிகள் எந்த அளவு இவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருப்பாங்கன்ற அந்த கண்டிஷனும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ ஆதரவு கொடுக்க கட்சிகள் இடையில் முரண்பிடித்தாலும் இவருக்கு சிக்கல் தான். இது வந்து ஒரு ஹங்கசெல்மி இல்லாமல் ஒரு ஹங்கசெல்மி தான் சொல்லணும். ஏன்னா தனிப்பெரும்பான்மையாக அவர் 120 122 எடுத்துனா ஒரு சேஃப் ஜோனில் நகர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 118 ப்ளஸ் சபாநாயகர்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 120 இருந்தால் தான் ஒரு சேஃபாக அவர் நகர முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் அவர் வந்து 107 இருக்கிறாரு. ஸோ 13 சீட்ஸ் அவர் கண்டிப்பாக தேவை. ஏற்கனவே அவர் வந்து ஒரு காங்கிரஸோட ஒரு நல்லுறவு இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் பின்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ 2 கம்யூனிஸ்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றது நம்ம பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். இல்லை இருந்தாலும் இப்போ சில முன் உதாரணங்களுக்கு 2006 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 96 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. அது எல்லாரும் வந்து மைனாரிட்டி அரசு அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஆட்சியை நிர்வகித்து பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி சரி எவ்வளோ தொகுதி வந்திருக்கோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம ஆட்சி நடத்தலான்னு அப்படி விஜய் அப்படி நம்பக்கூடிய ஒரு இல்லை, அப்படி பண்ண முடியாதுல்ல. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 118 இருந்தால் தானே நீங்கள் ஆட்சி அமைக்க உரிமை குறையவே முடியும். நீங்கள் 107 தானே இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நெக்கா பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 11 தொகுதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. இது வேணால் பெரிய மாறலான்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு 10 தொகுதின்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. இது வேணால் இன்னும் ஒரு சுற்று கூட இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட நம்பர் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 10 தொகுதி வேணும். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட் நம்பர் எடுத்ததுனால கவர்னர் உங்களை ஆட்சி அமைக்க அவை அழைப்பார், மாற்றில்லை. ஆனால் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான கண்டிஷன் வருவீங்களே, அதற்குள்ளே இவங்க வந்து கூட்டணியை வந்து அவங்க தயார் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க நாளாகிறப்ப
இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரையும் ஒரு பொது எதிரியா தான் வைத்து இவங்க வந்து வென்றெடுத்திருக்காங்க. இன்னைக்கு திமுக ஒரு பொது எதிரி, அஇஅதிமுக ஒரு பொது எதிரி. அப்ப 2 பேரையும் வீழ்த்தணும்னு சொல்லி உள்ள வந்தோம்னா அஇஅதிமுக உள்ள அவங்க யாரையுமே எடுக்கவே முடியாது. ஏன்னா அஇஅதிமுக உள்ள பிஜேபி மட்டும் தான் ஒரு இடத்துல வென்றெடுத்திருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை யாரும் பாமக வென்றெடுத்திருக்காங்க. கூட்டணியில போகக்கூடிய வாய்ப்பு வரலாம் இல்லையா? இல்ல சார், பாமக வந்து 4 இருந்து 5 தொகுதி வென்றெடுத்திருக்காங்க சார். பட் ஆனா அவங்க தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறப்ப இது உள்ள வருவாங்களான்ற ஒரு டவுட் இருக்குல்ல. அப்ப வந்து அதாவது ஃபேவர் ஓரியன்டா சொல்றேன். இப்போதைக்கு தாவேக்காக ஃபேவர் ஓரியன்டா காங்கிரஸ் தான் இருக்கு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஃபேவர் ஓரியன்ட் கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசுறதே இல்லை, அஇஅதிமுக பத்தி பேசுறதுக்கு வேலை இல்லை. அப்ப அந்த சைடு போயினா ஃபேவர் ஓரியன்டா நிறைய பேர் இருக்காங்க. காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஆதரவுக்கு ஒரு நல்ல ஒரு உடன்பாடு இருக்கிறது. 2 கட்சிகள் போறப்ப நாம் வந்து நிலையான ஒரு கட்டமைப்புக்குள்ள போகணும்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கூட விருப்பப்படலாம். ஏன்னா ஒரு சங்கிலை அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் ஒரு சங்கிலை உருவீங்கன்னா பின்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் சங்கிலும் தானா வந்துடும். அப்ப இவர்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்ம ஒரு அனுகூலத்துல தான் சொல்றோம், தவிர சாத்தியப்படுமான்னு தெரியல. எனக்கு மேல ஒண்ணு இல்லை. திரு ஜெயகிருஷ்ணன், இப்போ வந்து இப்போ தவிக வந்து 34.92% வாக்குகள் இதுவரை பெற்றதாக நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பில் பார்த்தோம். இப்போ குறிப்பாக இத்தனை அளவுக்கு எல்லாருமே என்னன்னா ஒரு முன்ன எல்லாருமே ஒரு 15% இருக்கும், இல்லை 18 அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னப்போ மிக அதிகமாக அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கினது 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக விழுந்த வாக்குகளா, அல்லது அந்த விஜய் என்ற ஒரு தனி மனிதர் அவர் வந்து ஒரு பயணம் செய்து மக்களை ஈர்த்து அந்த சரிஷ்மா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா இதுப்பட்ட விவாதம் போயிட்டு இருக்கு, அதனால கேட்குறேன். கண்டிப்பாக சார். இல்லை, இப்போ என்னென்னா இப்போ 2 விஷயம், ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம், இன்னொரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து 2 கட்சிகள் மேலே ஒரு அதிருப்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் வந்து நம்ம 2 பேருக்கும் வாக்களித்து கொண்டே இருக்க அணுகலாமே அப்படின்னு தான் விஜய்க்கு பண்ணாங்க. ஏன்னா அது இல்லாமல் இந்த வாட்டி வந்து சோஷியல் மீடியாவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்திருக்குது எனக்கு தெரிந்து. ஏன் அந்த சோஷியல் மீடியா எல்லாருக்கும் தான் இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ முதல்ல வந்து திமுகவோட சோஷியல் மீடியா தான் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு விஜய் ஒரு பேர் வைத்து அவங்க சோஷியல் மீடியா வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. திமுக விட அதிகமாக செயல்படாங்க. இத்தனையும் திமுக வந்து பல கோடி ரூபாய் செலவு செய்தால் அந்த ஒர்க் பண்ணாங்க. பட் இவங்க 10 பைசா வாங்காமல் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தொகுதி வாரமாக பல இடங்களில் பூத் கமிட்டி இல்லை, எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. இருந்தாலும் பொதுமக்கள் அவங்களா சென்று வாக்களித்திருக்கிறார். அது இளைஞர்கள் மட்டும் போய் வாக்களித்தால்ன்ற விஷயம் சொல்கிறோம். இளைஞர்கள் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட பலரும் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள்ன்ற புள்ளி விவரமும் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வாக்கு என்பது அது பெண்கள், நான் வந்து கிராமப்புறம் முதல்ல வந்து சொன்னாங்க சிட்டியில் மட்டும்தான் சார் வந்து விஜய்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, கிராமப்புறம்லாம் கிடையாது சார் அப்படின்னாங்க. ஆனால் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள், மதுராந்த இன்டீரியர்லாம் போய் பார்த்தீங்க, திருநெல்வேலி இன்டீரியர்லாம் போய் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து நாங்கள் தாவேக்காக ஓட்டடிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்த புள்ளி விவரத்தோடு சொன்னாங்க. ஸோ இந்த விஷயங்களை பார்க்க போனால் நமக்கு வந்து இவரோட இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, எதிர்பார்க்காத ஒரு, விஜய் எதிர்பார்த்துருப்பாரான்னு தெரியல, இது ஒரு வெற்றி பெறுவோன்னு விஜய் எதிர்பார்த்துக்க மாட்டார். ஆனால் அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய வெற்றி. அதுவும் பல இடங்களில் யார் முகமே தெரியல, பல பேருக்கு தெரியாத வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக போனாங்கன்னா விஜய் என்ற முகத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, வேறு எதுக்குமே கிடையாது. லோக்கலில் இப்போ KN நேருனா அங்கே லோக்கலில் அவர் பவர்ஃபுல்லாக இருப்பார், ஜெயிச்சிருப்பார், அவர் சேகர் பாபுனா லோக்கல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே முழுக்க வந்து விஜய் என்ற முகத்திற்கு மட்டுமே இந்த வாக்கு வைத்திருக்கு. ஏதாவது ஜெயலலிதா சொன்னாங்க பாருங்க, அதே தான் இவரும் சொன்னார். 234 தொகுதியும் ஜெயலலிதாவை பார்த்து வாக்களிங்கிற மாதிரி இவரும் 234 கூட. இன்னொன்று, நீங்கள் விஜயனுடைய முகத்தை பார்த்தே வாக்களித்தான்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து நான் வெங்கடேசன் சார் உங்ககிட்டையும் அந்த ஒரு பொதுவான கேள்வி தான். அதாவது NTR வந்து 1982 வந்து ஒரு 9 மாதங்களுக்குள்ளேயே சிஎம் ஆயிட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 294 தொகுதிகள் மொத்தம் அந்த ஆந்திராவில், இல்லை 202 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதுவும் ஒரு சைத்தன்ய ரதம் அதெல்லாம் போயிருந்தது இல்லையா. அப்போ இதை வந்து ஒரு பொதுவான கருத்து, இப்போ NTR உடைய வெற்றியோடு இதை கம்பேர் பண்ணலாமா, இந்த அளவுக்கு வந்தது அப்படின்ற ஒரு பார்வை. அதாவது சினிமா பிரபலங்களில் வந்து வெற்றி பெற்ற ஒரு ஷார்ட் பீரியடில் வெற்றி பெற்றவர்கள் வந்து 3 பேர் தான். ஒன்று வந்து எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், அப்புறம் வந்து அண்ணாதுரை அவர்கள். இவங்களாம் வந்து வெற்றி பெற்றாலும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வெற்றி பெற்றவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் தான். ஜெயலலிதா அவருடைய பயணமும் மிக நீண்ட பயணம், அதேமாதிரி அண்ணாதுரை அவர்கள் பயணமும் மிக நீண்ட பயணம், அதேமாதிரி கலைஞர் அவருடைய பயணம் நீண்ட பயணம். ஆனால் வந்து ரொம்ப எம்ஜிஆரை விட ஷார்ட் பீரியட்ல ஒருத்தர் வெற்றி பெற்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது NTR அவர்கள் மட்டும். நம்ம வந்து 20 ஆண்டுகளுங்க திராவிட முன்னேற்ற கழகம் 20 ஆண்டுகள் இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து செய்தி என்னன்னு சொல்லி முடிச்சிடுறோம். இப்ப என்னன்னா
நாம் வந்து பொது வழியில் பேசுகிறப்ப நம்ம வந்து எம்ஜிஆரை உதாரணம் காட்டுறோம், ஜெயலலிதா அம்மையை உதாரணம் காட்டணும், அண்ணாதுரை உதாரணம் காட்டணும், நம்ம கலைஞர் அவர்கள் உதாரணம் காட்டணும். இவங்கெல்லாம் இவ்வளோ நீண்ட பயணத்தில் வந்து தான் வெற்றி வாகை சூடினாங்கன்னு தான் நம்மள மாதிரி ஆட்கள் பொது வழியில் விவாதத்தை வைத்திருக்கிறோம். என்டிஆர்ன்றது ஒரு ரேர் பீஸு, அந்த மாதிரி நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இவர்கள் எல்லாம் புறந்தள்ளி என்டிஆர் ஃபார்முலாவே விஜய் வந்துட்டார். இன்னும் கேட்டால் இன்னும் லேட்டஸ்டாக சொல்லணும்னா கெஜ்ரிவால் ஃபார்முலா கூட சொல்லலாம். எப்படி வந்து ஒரு காங்கிரஸ் வீழ்த்தது கெஜ்ரிவால் ஒரு ஷார்ட் டைம்ல அண்ணா சார் பின்னாடி இருந்து டெல்லியை வந்து மீட்டெடுத்து காங்கிரஸோட கூட்டணி எடுத்து மறுபடியும் தனிச்சு காங்கிரஸை எப்படி பெற்றாரோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் ரெவல்யூஷன் தான் இது சொல்லுவேன். இதுதான் ஆதவர்ஜனா ஒவ்வொரு இதுலையும் பதிவு பண்ணார். எப்படி வந்து 1967 ஒரு மாற்றம் வந்துச்சோ, 1972 எம்ஜிஆர் மூலம் ஒரு மாற்றம் வந்தோ, அதே மாதிரி 2026 மாற்றம் வரும்னு சொன்னாரு. நம்ம அது சொல்றப்ப நம்ம வந்து திமுக அஇஅதிமுகவுடைய போட்டி தான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களுடைய போக்கஸ்மே இருந்துச்சு, நான் உட்பட நீங்கள் உட்பட. ஆனா தனியா ஒரு இடத்துல ஒரு மக்கள் சிந்தனை வேறு மாதிரி அங்க இருக்கிறப்ப கண்டிப்பா மக்கள் தீர்ப்புக்கு நம்ம தலைவனுக்கு தான். இப்ப மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு இந்த சூழல்ல இந்த நேரத்திலே நம்ம வந்து தொடுதிரை மூலமாக நம்ம பார்க்கிறோம். திரு அரவிந்த் பாரதி அதற்காக தயாரிக்க. திரு அரவிந்த் பாரதி ப்ளீஸ். நன்றி திரு விஜயகிருஷ்ணன் அவர்களே. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 234 தொகுதிகளுக்கு இப்போ நம்மளுடைய கணக்குப்படி 193 தொகுதிகளுக்கு நிறைவான அந்த வாக்கு எண்ணிக்கை பதிவுகள் வந்து நிறைய வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான அந்த சர்டிபிகேட்லாம் வாங்குற அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அடிப்படை தகவல்களை வைத்து பார்க்கும்போது சில முக்கியமான தரவுகள் நமக்கு புலப்படுகின்றன. தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கக்கூடிய இப்போ வந்து எந்தெந்த கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து தங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்முடைய செய்தி அறிக்கையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க வாக்கு சதவீதங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு 35%, அதிமுகவுக்கு 21.21, திமுகவுக்கு 24. இது வந்து வாக்கு சதவீதமாக நம்மளுடைய செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ இங்க நம்ம பார்க்க போவது தொகுதிகளுடைய வெற்றி, அவங்களுடைய வெற்றி கணக்குல வந்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பெர்சன்டேஜா பார்த்தோம்னா இது மக்கள் தீர்ப்புல வந்து தொகுதி வர 234 தொகுதிகளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அங்க இருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இது ஒரு பை சார்ட்டா பார்க்கும்பொழுது இப்படி இருக்கிறது, நமக்கு பை நம்பர்ஸா வருகிறது. நிச்சயமா அந்த சார்ட்டை மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 60 தொகுதிகளில் திமுக இது வந்து உண்மையான வெற்றி நிலைகளை கொண்டு செல்கிறது. 5 தொகுதிகளில் காங்கிரஸ், அதிமுக 47, பாஜக 1, தாவேகா 107, இதர 14 என்று இருக்கின்றது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி உள்ளது. என்னன்னா இந்த முறை தமிழக சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு தொகுதி ஜெயிச்சிருந்தாலும் சரி அதுக்கு மேல அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12 கட்சிகள் வந்து இந்த முறை வந்து அவர்களுடைய உறுப்பினர்களை அனுப்புகின்றார்கள் என்று பார்க்கிறோம். இதுல நம்ம பார்க்கக்கூடியது வந்து இரட்டை இலக்கத்தை தாண்டிய கட்சிகளுடைய எண்ணிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக, அதிமுக மற்றும் வந்து தாவேகா இவை தான் வந்து இரட்டை இலக்கத்தை தாண்டி இருக்கின்றன. அதற்கு பிறகு க்ளோசஸ்ட் லீஸ்ட் பிஹைண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது காங்கிரஸுக்கு 5 தொகுதிகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இதர குறிப்பிடக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கணும்னா பாமக 4 தொகுதிகள் முன்னிலை வெற்றி அப்படின்ற தகவல் இருக்கு. ஒரு பெரிய மாற்றமாக சிபிஎம்க்கு 2, சிபிஐக்கு 1, அமமுகவுக்கு 1, ஐயுஎம்எல் 2, பாஜக 1, இப்படி 1, 2 என்று சில காம்பினேஷன்ஸ் வரதை இதர அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இந்த 12 கட்சிகள் இருக்குல்ல, ஆனா இரட்டை இலக்கத்தை தாண்டிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த முறை மிகவும் குறைவான கட்சிகளே இருக்கின்றது. ஒன்று திமுக, அதிமுக, தாவேகா பெரும்பான்மை இடங்களை பற்றி இரட்டைகள் 100 தாண்டி அவர்கள் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறது. இப்போ இதுல சில இடங்கள்ல சில தொகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் மாவட்ட ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப குறிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதி எல்லாருமே பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மதுரையில வந்து ரொம்ப தொகுதியை அவங்க வந்து விருப்பமாக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மாவட்ட ரீதியான அந்த எண்ணிக்கைகள் எங்கே வந்து நிற்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மதுரையை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து 10 தொகுதிகளுடைய நிலவரத்துல மேலூர்ல ஒரு கடைசி நேரத்துல வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து கடைசி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் அவர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். மதுரை கிழக்குல திரு கார்த்திகேயன் அவர்கள், சோழவந்தான்ல திரு கருப்பையா அவர்கள், மதுரை வடக்குல வந்து அவங்களுடைய வேட்பாளர், அதுக்கப்புறம் மதுரை தெற்குல கோபிசன், மதுரை மத்திய போன நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க திரு மதார் பத்ருதீன், 2 பிடிஆர் பன்னிவேல்ராஜன் மற்றும் சுந்தர் இவங்க இருவரையும் தாண்டி அவர் ஜெயிச்சிருக்காரு. மதுரை மேற்குல தங்கப்பாண்டி, திருப்பரங்குன்றத்துல தாவேகாவினுடைய நிர்மல்குமார் இப்படி வந்து ஜெயிச்சிருக்கிறதை பார்க்க முடியும். இதை தாண்டி இருக்கக்கூடியது திருமங்கலம் தொகுதி, ரொம்ப சென்டிமெண்டாகவே திமுக இருக்கக்கூடிய தொகுதி, அதை வந்து திமுக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. உசிலம்பட்டி தாவேகா
பொதுவாக மதுரையில வந்து நிறைய பேர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது மதுரை தான் தொடக்கம் அப்படின்னு சொல்றது போகலாம். திருச்சினா திருப்புமுனை, மதுரைனா ஆரம்பம், இந்த மாதிரியான சென்டிமெண்ட் தமிழக அரசியல் உண்டு. இந்த முறை மதுரையில அதிகப்படியான தொகுதிகளை வந்து தாவேகா எடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்ப சொன்னதுக்காக நம்ம இதுல பார்க்கிறோம், திருச்சியினுடைய மொத்த கவுண்ட் பார்க்கிறோம். திருச்சியில் இருக்கக்கூடிய மொத்த கவுண்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கிறதுனா, மணப்பாறையில தாவேகா, ஸ்ரீரங்கத்துல தாவேகா, கதிரவன் திரு ரமேஷ், திருச்சி மேற்குல திரு கே என் நேரு, திருச்சி கிழக்கு ஸ்டார் தொகுதியாக பேசப்பட்ட தொகுதி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தாவேகாவுடைய திரு ஜோசப் விஜய், திருவெரும்பூர்ல தாவேகாவுடைய திரு நவல்பட்டு விஜய், லால்குடியில அதிமுக லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். மணச்சநல்லூர்ல கதிரவன், முசிறியில வந்து தாவேகாவனோட திரு விக்னேஷ் அப்படின்னு பாக்குறோம். திருச்சியில் இருக்கக்கூடிய துறையூர் தொகுதியில் தாவேகா. இங்கேயும் ரொம்ப பெரும்பான்மையான மக்களுடைய அந்த உணர்வுகள், சென்டிமெண்ட்ஸ்ல அதிகமாக வெளிப்படக்கூடிய திருச்சி மாவட்டத்திலையும் இந்த மாதிரியான மாவட்டங்கள். மற்றபடி மற்ற மாவட்டங்களை பற்றி நம்ம அதிகமாக பேசினோம். இருந்தாலும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நிறைய நிகழ்ச்சிகளை பேசக்கூடியது கோவை அப்படின்ற இடத்தை பற்றி அதிகமான பேச்சு இருக்கிறது. அப்படின்னால கோவையில இருக்கக்கூடிய அந்த எண்களை மறுபடியும் நாம் பார்ப்போம். கோவையில மொத்தமா அந்த மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய தொகுதிகளை கணக்கெடுத்து பார்த்தால் இந்த முறை ஒரு பெரிய மாற்றமாக, அங்க கொங்கு பெல்ட் அப்படின்னாலே வந்து அதிமுக அதை தாண்டி திமுக அந்த ஜெயிக்கும் அப்படிலாம் பேச்சு இருந்த இடத்துல தாவேகா தன்னுடைய கணக்குகளை கோவையில ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு மேட்டுப்பாளையத்துல திரு சுனில் ஆனந்த், சூலூர்ல திரு சுகுமார், கவுண்டம்பாளையத்துல கனிமொழி சந்தோஷ், கோவை வடக்குல திரு சம்பத்குமார், அதுக்கப்புறம் வந்து சிங்காநல்லூர்ல ஸ்ரீ கிரி பிரசாத், கிணத்துக்கடவுல விக்னேஷ். இதுல ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னா தக்க வைத்துக் கொண்டவர்கள் அப்படின்னா ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர்ல திரு SP வேலுமணி அவர்கள் தொடர்ந்து முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு கோவை தெற்கு அதிகமாக எதிர்பட்ட அந்த தொகுதியில செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார். பொள்ளாச்சியில திரு நித்யானந்தன் அவர்களும், வால்பாறையில திமுகவுடைய திரு சுதாகர் என்கிற குட்டி அவர்கள். இப்படி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை இன்னைக்கு நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மக்கள் தீர்ப்பு 2026 என்பது இப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. தான் அந்த கிராஃப் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன். தொகுதியுடைய வெற்றி சதவீதங்கள் எப்படி இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருப்போம். மக்கள் தீர்ப்பு 2026 மக்களுடைய தகவலோடு திரு விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கு. உன்னோட இந்த பிசினஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான்ப்பா. ஆமல்ல, ஆனா எனக்கு யாரு லோன் தருவாங்க? ஓ காட், சச்சின் ஏன் தரணும் எனக்கு லோன்? அட நான் இல்ல, பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு MSME லோன். பாப் டிஜி உத்யமுடன் 100% டிஜிட்டல் ப்ராசஸ், அப்ரூவல் இன் மினிட்ஸ். பேங்க் ஆஃப் பரோடால MSME லோன் வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். Your future starts with the right decision. At SA Engineering College, we shape innovators, leaders, and achievers. With good infrastructure, expert faculty, and industry-focused programs. Choose from cutting-edge courses in engineering, technology, MBA, and MCA. Enhance your skills through modern labs, training, and strong placement support. Take the first step toward your dream career. Admissions open 2026. Apply today. Please contact 9941497973. Visit www.saec.ac.in. உங்கள் கனவு இல்லத்தை வாங்குவது இப்பொழுது ரொம்ப ஈஸி. இன்டிஜி ஹோம் லோனுடன் இது தரும் மிக குறைந்த வட்டி விகிதம். துரித பரிசீலனை, பிக்ஸ்ட் அல்லது பிளெக்சிபிள் வட்டி விகிதத்தை தேர்ந்தெடுக்கும் வசதி. பிற வங்கியின் வீட்டுக் கடனை சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்போ கனவு இல்லத்தை வாங்குவது ஈஸி தானே? சார், இவ்வளோ நல்ல ரேட்ல இந்த காரை வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சார். சார்,
எந்த தொல்லையும் தராம கார் லோன் யார் தருவாங்க? சார் சச்சின். அடே சச்சின் சார் ஏன் லோன் தரணும்? சார் நான் இல்ல, பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு டிஜிட்டல் கார் லோன். எக்ஸ்டெண்டட் ரீபேமெண்ட் பீரியட், குயிக்கான அப்ரூவலும் கிடைக்கும். பேங்க் ஆஃப் பரோடால கார் லோன் வாங்குறதும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். டெய்லர் அண்ணா வணக்கம். 2 ட்ரெஸ் தைக்கணும். ஓகே, இது மாதிரி ஒன்ல பஃப் கை வைங்க லேஸோட, இன்னொரு சல்வார்ல செம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க. ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பின்டெக்ஸோட வைங்க. துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க. ஆனா டெய்லர் அண்ணா 4 நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல? ரெடி ஆயிடும். எப்படி? ஷார்ட்ஸ் லுக்கிங் லைக் a wow. ஃபேஷன் மாறும் எப்பவும். உஷா எப்பவுமே. உங்களுக்கு மிகவும் பிடித்த வாகனத்தை வாங்குவது இப்பொழுது மிகவும் சுலபம் இன்டிஜி வெஹிக்கிள் லோனுடன். இது தரும் மிக குறைந்த வட்டி விகிதம், துரித பரிசீலனை, பிக்ஸ்ட் அல்லது பிளெக்சிபிள் வட்டி விகிதத்தை தேர்ந்தெடுக்கும் வசதி. அப்போ உங்க கனவு வாகனத்தை வாங்கிட்டீங்களா? மக்கள் தீர்ப்பு 2026 நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நம்ம வருகை என்று வரவேற்கின்றோம். திரு விஜய் கிருஷ்ணா, உங்களுக்கான ஒரு கேள்வி. அதாவது ரொம்ப ஒரு போராடின்னு சொல்லலாம். 28 சீட்டு வாங்கிட்டு இப்போ ஒரு 5 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வந்து வெற்றி ப்ளஸ் முன்னிலை ரெண்டும் சேர்த்து 5 தொகுதிகளில் இருக்கீங்க. இது வந்து காரணம் இல்லை, ஒருவேளை நம்ம தாவேகா கூட கூட்டணி போயிருக்கலாமா, அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து டிஸ்கஷனில் போயிட்டுருக்கா இப்போ? இல்லை, நீங்கள் இந்த பொதுவாகவே இந்த ரிசல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ் மீறி பார்க்கணும், ஒரு பெரிய ப்ராடர் பர்செப்ஷனில் பார்க்கணுன்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஏன்னா இது வந்து வெறும் ஒரு இப்போ பார்ட்டி லைன்ஸ் இந்த கட்சி அந்த கட்சின்றதெல்லாம் மீறி இது யங்ஸ்டர்ஸோட ஆஸ்பிரேஷன் என்ன அப்படின்றத அப்பார்ட் ஃப்ரம் நம்ம அவங்களுக்காக ஏதோ ஒரு ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரோம், பாலிசி எடுத்துகிட்டு வரணும், கவர்னன்ஸ் எடுத்துகிட்டு வரோம், இதெல்லாம் மீறி அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் மையப்படுத்தி இருக்கான்றதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ். ஏன்னா நம்ம பொதுவாகவே இந்தியா ஒரு யங் நேஷனாக நம்ம சொல்கிறோம். இந்தியாவோட ஆவரேஜ் மீடியன் ஏஜ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தோன்னா ஒரு 28-29 இந்தியாவோட மீடியன் ஏஜ். ஆனால் இது வந்து பொலிட்டிக்கலாக நம்ம ரிஃப்ளெக்ஷன், அதாவது வந்து பாலிட்டிக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு சமுதாயத்தோட ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிரதிபலிப்பு அரசியல் இருக்குன்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? அந்த யங்ஸ்டர்ஸோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்கா, அந்த ஆங்கிளில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம சரிங்களா, இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு வெறும் ரெப்ரசன்டேஷன் மட்டும் எடுக்க முடியாதுல்ல, இதில் வந்து அனுபவம்ன்ற ஒரு பெரிய பதிவு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அனுபவம்ன்றது இருக்கு. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் எதுவாலையுமே ஈடுகட்ட முடியாது. சரிங்களா? ஆனால் அதுக்காக இது நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இது வந்து நீங்கள் இன்றைக்கி காலகட்டங்களுக்கு அதுக்காக அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனும் ஒரு ஃபேக்டர்ஸு, அது இது மூலயமா வெளிப்படுதா. அதாவது வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது ஒரு டிசைசிவாக நான் சொல்லலை. நான் எது சொல்லிருந்தாலும் அது ஏதோ ஒரு ஒரு முடிவோடு சொல்லலை. நம்ம இந்த ஆங்கிளையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இது நம்ம இந்த ஒரு ஆழமான பார்வையும் வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா என்னன்னா ஒரு கிளியர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரே இடத்துல வந்து ஓட்டு அக்யூமுலேட் ஆகலை இப்போ. சரிங்களா? ஏடிஎம்கே ஒரு 20+ அப்ராக்சிமேட்டாக ஒரு 20% ஆஃப் ஓட்ஸ் எடுத்திருக்காங்க. டிஎம்கே அரௌண்ட் ஒரு 30% ஆஃப் ஓட்ஸ் எடுத்திருக்காங்க. டிவிகே வந்து ஒரு 30+%. எக்ஸாக்ட் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நான் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இன்னும் வராதனால அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போது இது ஒரு இடமா அக்யூமுலேட் ஆகலை. இது என்ன ரீசன்ஸ்? இப்போது என்டிகேவோட ஓட்ஸ் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட டெசிமேட்டட் சிட்டி. அவங்க ஆல்ரெடி ஒன்றும் சீட்ஸில் இருந்ததில்லை, ஆனால் ஓட்ஸு ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 8% ஓட்டுன்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அந்த ஓட்டு இதாக இருக்குது. அப்போது ஒரு என்ன மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ், இதுக்கான காரணிகள் என்ன, இதை விஷயத்த எல்லாருமே இதை வந்து ஒரு
வேற ஒரு பார்வையில் நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்க்குறத மீறி கண்டிப்பா அது இல்லை நீங்கள் சொல்றது வந்து கருத்து வந்து ஒரு பலமான கருத்து. ஏன்னா அது ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு அமையுது. இப்போ நாங்கள் நீங்கள் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசியிருந்தப்போ ஒரு காங்கிரஸ் வந்து இந்த தாவேக்காவோட ஒரு கூட்டணியாக உடனடியாக போக வாய்ப்பு இருக்கான்னு ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அநேகமாக அலுவலகத்துலேருந்து வந்திருக்கலாம். அதனால் அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ஏதாவது போயிட்டுருக்கா? இல்லை, நீங்கள் அதாவது வந்து திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் எங்கள் மேலிட பொறுப்பாளர், அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. சரிங்களா, அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்னென்னா தலைமை இதை பற்றி எதுவாக இருந்தாலும் தலைமை சொல்லும், அவ்வளோதான். இந்த நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா இன்னும் ரிசல்ட்ஸ் ஃபுல்லாக டிக்ளேர் ஆகலை. இன்னொன்று இதை பற்றி இவ்வளோ எலாபரேட்டாக பேசுறது ரொம்ப அப்ராப்ரியேட். எப்படி 107 தொகுதி கிட்ட வந்துட்டாங்க இல்லையா? இல்லை இருக்கு. இதுக்கு மேலே நம்பர்ஸில் வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்க போது இல்லை. இன்கேஸ் சேஞ்சஸ் வந்தாலுமே ரொம்ப மைனராக தான் வரும். இதனால வந்து இது திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் ஒரு ஏஎன்ஐயில் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த பேட்டி என்னன்னா யங்ஸ்டர்ஸும் விமன்ஸும் ஒரு மாற்றத்துக்காக ஏதோ ஒரு எதிர்நோக்குறாங்களோ அவர் கொடுத்த பேட்டி அது. சரிங்களா, ஒரு மாற்றம் வேணுன்ற பார்க்குறாங்களோ. கண்டிப்பாக. அதாவது திரு ஜெயகிருஷ்ணன், இப்போ ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னுச்சு சில திட்டங்கள், அதாவது தாவேக்கால வந்து தேர்தல் அந்த மாதிரி ஒரு அறிக்கை அந்த மாதிரிலாம் பொதுவாக தவிர வாக்குறுதிகள் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிறிய அறிக்கைகள். அந்த அறிக்கைகளே பார்த்திங்கன்னா அந்த மாதம் வந்து பெண்களுக்கு வந்து 2500 ரூபா, அதே போல் ஒரு வருஷத்துக்கு வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீ, இது படித்து வேலை இல்லாமல் இருக்கவங்க 29 வயசுனா 4000, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க. எல்லாருக்குமே அந்த நகையெல்லாம் கல்யாணத்துக்கு 1 சவரன் ப்ளஸ் பட்டு விடுவேன். இதெல்லாம் வந்து எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க தானே சொன்னாங்க இவ்வளோ லட்சம் கோடி நீங்கள் கடன், 11 லட்சம் கோடி கடன் இருக்குச்சு, முடியுமான்ற கேள்வி மக்கள் மனதில் இருக்காதா? அதையும் மீறி தான் ஓட்டு போட்டிருப்பாங்களான்ற ஒரு எண்ணம் வருது. இல்லை சார், இப்போது பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 4,63 கோடி தான் வந்து பட்ஜெட்டு சம்திங் வருது. ஆனால் இவர் அறிவிச்சது வந்து கிட்டத்தட்ட அதில் 2 மடங்கு எக்ஸ்ட்ரா போகுது. அது வந்து அதே எப்படி வந்து அவர் ஃபில்ஃபில் பண்ண போகிறாரு என்பது ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் தான் அது ஒன்று. சில பேர் கட்சிக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க, தெரியாதவங்க சொல்கிறாங்க அண்ணன் படத்துலேருந்து செலவு பண்ணுவாருன்றாங்க. இதெல்லாம் நடக்கூடிய விஷயம்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ இந்த பட்ஜெட்டை விட அதிகமாக தொகை வந்து செலவு செய்யப்படக்கூடிய விஷயத்தை தான் அவர் கோட் பண்ணியிருக்காரு. இது நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். ஸோ எடுத்தோன்னே இது மாதிரி விஷயங்கள் அறிவிப்பாரா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா அறிவிப்பதே வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு தான் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இலவச பாஸ்னு ஜெயலலிதா அறிவித்த போது கடைசி ஆண்டு தான் அதெல்லாம் ஒதுக்குனாங்க. 2014 தான் அதை கொடுத்தாங்க பாஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் கடைசி ஒரு நீண்ட காலத்தில் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போயே கொடுப்பாங்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய. வேணா சொல்லுவாங்க இப்போ தான் புதுசாக நம்ம ஆட்சிக்கே வந்திருக்கோம், இதை வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு அதை செட்டில் பண்ணி இதுக்கான அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிவு பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றெல்லாம் வந்து பெருவாரியாக வந்து அதிமுக திமுக இல்லாத ஒரு கூட்டணியோடு ஆட்சி அமைக்க வேண்டும்னு அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் இது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த 3 அறிக்கைகள் கட்சியோட அறிக்கையிலேயே முக்கியமாக இவங்க சொன்னது வந்து ஏஐ யூனிவர்சிட்டி அமைப்பேன்னு சொன்னது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்த்து திமுகவா பாஜகவா யாருமே இதை பற்றி யோசிக்கவே இல்லை. இதை தேர்தல் அறிக்கையில் ஏஐ பற்றி யாரே யோசிக்கல. இவங்க தான் ஏஐ யூனிவர்சிட்டி, அது இல்லாமல் ஏஐ கூடிய அந்த நாலேஜஸ் டெவலப் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ ஜென்சி மாணவர்களுக்காக இதுக்காக மிகப்பெரிய விஷயத்தை அவங்க கொண்டு வந்து அதெல்லாம் கூட ஒரு வாக்கை நோக்கி ஒரு அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை அது ஒரு பக்கம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேர்தல் அறிக்கைலாம் பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்குமா அப்படி இல்லை. இல்லை கூட என்னென்னா திரு வெங்கடேசன் அவர்கிட்ட கேட்கலாம் ஒரு அனுபவ ரீதியான ஒரு கேள்வி. இப்போ தாவேக்கா வந்து ஜெயிச்சு இப்போ ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேர்தல் அறிக்கைகள் ஒவ்வொரு கட்சியும் கொடுத்துருக்காங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இவங்களும் சில அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையை த பெஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெஸ்ட் கவர்னன்ஸ் நிர்வாகமாக பண்ணக்கூடியதுக்கான ஏன் இப்போ அதெல்லாம் கிடையாது, அவங்க தேர்தல் அறிக்கை அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இல்லாமல் அந்த மாதிரி எடுக்கக்கூடாதா? ஏன் இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறதுனால ஒரு கேள்வி இது இருக்குது. இல்லை அது மாதிரி எடுத்தால் அது ஆக்கப்பூர்வமான வரவேற்பை தான் நம்ம பார்ப்போம். பட் என்ன இஷ்யூஸ்னால் இப்போ எல்லாரும் கொடுத்த வாக்குறுதியை விட நிறைவேற்ற முடியாத ஒரு அவிரோதமான வாக்குறுதியை தாவேக்கா கொடுத்துருக்கு. அது என்னங்க எப்படி சொல்கிறீங்க? எல்லாமேங்க இன்றைக்கி 2500 ரூபா 2000 2500 ரூபா தரேன்றாரு. எல்லாருக்குமே இலவச பஸ்ஸுன்னு இருக்காரு. இதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி. இப்போ ஜெயகிருஷ்ணன் சார் சொன்னதில் நானும் ஒரு உடன்படுறேன். தமிழ்நாட்டு பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி தான். ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி வந்து 12.5 லட்சம் கோடி வேணும். இப்போ மத்திய சர்க்காரோட இணக்கமான போக்கு போய் ஜபிலின்ஜி சர்க்காராக வந்து சிறப்பு நிதியை பெற்று நாங்கள் நிறைவேற்றணும் எடப்பாடி சொன்னதை ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்துச்சு அந்த வாதம். அவர் வந்து சொல்கிறதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. பட் இவங்க சொல்கிறதுல இது என்ன மாதிரி சாத்தியப்படுன்றது ஒன்று. ரெண்டாவது, விஜய் சார் வந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்த உடனே 15 லட்சம் கோடி கடனையும் 82,000 கோடி வட்டியும் தான் ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட்டே பண்ணணும் அவர் திட்டத்தை.
ஏன்னா ஆல்மோஸ்ட் திமுக ஆட்சியில் ஜிடிபிக்கு மேலே ஜிடிபிக்கு நியர் கடனை வாங்கி கொடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் கஜானா காலி தான் இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் கஜானாவில் பணம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப என்ன மாதிரி ஒரு பொருளாதாரத்தை முன்னெடுத்து இந்த வாய்ப்புகளை இந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றுவாரா? இல்ல வேற வழி இல்லாம மீண்டும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல, கடன் வாங்க முடியாது. அதுதான் நான் முன்னாடி பதிவு செஞ்சு நிறைவேற்ற விரும்புறோம். ஆல்மோஸ்ட் ஜிடிபி நியர் கடன் வாங்கிடணும், 1.5% தான் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப என்ன மாதிரி இவங்க பண்ண போறாங்க, இது எப்படி முன்னெடுக்க போறாங்க, இந்த பொருளாதார வல்லுநர்களை வைத்து வேற மாதிரி ட்ராக் எடுக்க போறாங்களா, இல்லாட்டி எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நினைக்க போறாங்களா? இல்ல, நான் வந்து இந்த வெற்றி வந்து பரிசு பொருளுக்காகவோ இலவசத்துக்கான வெற்றியா நான் பார்க்கல. ஏன் அப்படின்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயிச்சோன்னு 10,000 ரூபா போடுறாரு. மாண்பு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நான் ஜெயிச்சு வந்து முதல் கையெழுத்தை 8,000 ரூபா கூப்பன் சொல்லி வச்சாரு. அதையெல்லாம் உடைத்து தகத்தெறிந்து தாவேக்கா வருதுன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு தான். இது மிகப்பெரிய ஒரு கோபத்தை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எக்காரத்தை கொண்டு நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு வேண்டியது நான் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத ஜென்சியோடுக்கு மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர்கள் ஒவ்வொரு வீடாக சைலண்டாக கேம்பெயின் செய்து ஒவ்வொரு மக்கள் மனதை மாற்றி நிற்கிற வேட்பாளர்கள் நிற்கிறதெல்லாம் விஜய் தான் அப்படின்றத போய் உள்ளுக்குள்ள வந்து ப்ரெஷர் பண்ணி உள்ள சைலண்டாக வேலை பார்த்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்து எல்லா கட்டமைப்பையும் உடைத்து. ஏன்னா இன்றைக்கு பூத் வைஸ் வந்து கட்டமைப்பில் நம்பர் 1 கட்சி எது இருக்குன்னா திமுக இருக்கு. மறுக்க முடியாது. 76 பூத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்து அஇஅதிமுக இருக்கு, அடுத்து பாஜக இருக்கு. கட்டமைப்பு இவ்வளவு இருக்கிறது, காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பூத்துக்கே ஆள் இல்லை அப்படின்ற இல்ல, எல்லா அரசியல் தரவுகளையும் இந்த வெற்றி உடைத்திருந்திருக்கிறது. நம்ம இப்ப நீங்க நானோ ஜெயகிருஷ்ணன் சாரோ நம்ம விஜயகிருஷ்ணன் சார்லாம் எப்படி பேசுவோம்னா, கடந்த கால வரலாறு தரவுகளையும் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் தரவுகளை வைத்தான் பொதுவில் வைக்க முடியும். நம்ம புதுசா வந்து ஒரு சிந்தனையை கொண்டு வர முடியாது. போன முறை எப்படி 72ல எப்படி எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சாரு, 67 அவங்க எப்படி ஆட்சி பிடிச்சாங்க, 1977 ஜனதா கட்சி எப்படி காங்கிரஸை வீழ்த்து ஆட்சி பிடிச்சிருந்து தரவுகளை வைத்தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த வெற்றி வந்து எல்லா தரவையும் உடைத்தெறிகிறது. எல்லா ஒரு இப்படிதான் அரசியல் அணுகணும், இப்படிதான் ஒரு அரசியல் இருக்கணும், ஒரு கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தி அது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம். அந்த மாதிரிலாம் இல்ல. அரசியல் என்றது வெற்றி மட்டும்தான். அது இப்போ ஒத்துக்கிறோம். மக்கள் தீர்ப்புக்கு தலைவனுங்கிற மாற்று இல்லை. ஆனால் நம்மளா உட்கார்ந்து நம்மளா கூடி பேசி நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கும், அந்த கால வரலாறு எடுத்துக்க, இவருக்கு இப்படி ஜெயிச்சாரு, இந்த இடைத்தேர்தல் இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு ஓட் ஷேர் இருக்கு, இவ்வளவு ஜாதிகளுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, இங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் மேல வச்சுவாங்க, இங்க பட்டியலின ஓட்டு கிடைக்கவே கிடையாது, இவங்க ஜாதியை இங்க வந்து முன்னிறுத்துறாங்கன்னு என்னென்னமோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வெற்றி அந்த டிஸ்கஸ் அதாவது இந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னாலே இருந்தே பல நாட்கள் நீங்கள் சொல்கிற அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. மாற்றம்ன்றது இப்போ வந்திருக்கின்றது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து எல்லாருக்கும் இப்போ நிறைய பேர் புதுமுகங்கள் இந்த சட்டமன்றத்தில் நுழைகின்ற நிறைய பேர் புதுமுகங்கள்னப்போ இவங்க வந்து ஆட்சி எப்படி கவர்ன் பண்ணுவாங்க, எப்படி நடத்துவாங்கன்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேடுவதற்கு முன்னால் ஒரு விளம்பர இடைவேளைக்கு போயிட்டு நாம் அதற்கான ஒரு மிகப்பெரிய பதிலை நம்ம உற்று நோக்குவோம். KVBயின் சம்ருதி 400 பிக்ஸட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் 400 நாட்களுக்கு 7.7% சீனியர் சிட்டிசன்களுக்கு, 7.2% பொதுமக்களுக்கு மற்றும் NRIகளுக்கு குறுகிய கால சலுகை. இப்பொழுதே பயன்பெறுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. Your future starts with the right decision. At SA Engineering College, we shape innovators, leaders, and achievers. With good infrastructure, expert faculty, and industry-focused programs. Choose from cutting-edge courses in engineering, technology, MBA, and MCA. Enhance your skills through modern labs, training, and strong placement support. Take the first step toward your dream career. Admissions open 2026. Apply today. Please contact 9941497973. Visit www.saec.ac.in. உன்னோட இந்த பிசினஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான்ப்பா. ஆமால, ஆனா எனக்கு யாரு லோன் தருவாங்க? ஓ காட், சச்சின் ஏன் தரணும் எனக்கு லோன்? அட நான் இல்ல, பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு MSME லோன். பாப் டிஜி உத்யமுடன் 100% டிஜிட்டல் ப்ராசஸ், அப்ரூவல் இன் மினிட்ஸ். பேங்க் ஆஃப் பரோடால MSME லோன் வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான்.
நான் என் அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டு இருந்தேன். பில் பேமெண்ட் கட்டுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரிப்புக்கு பிளான் பண்றது, கிட்டத்தட்ட 5 ஆப் நான் மாத்திட்டேன். அப்ப நீ ட்ரை பண்ண வேண்டியது இந்தியன் பேங்க் இன் ஸ்மார்ட் ஆப். ஒரே இடத்துல உன் எல்லா பேங்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ்க்கு தேவையானது இருக்கு. அதுவும் 250 டிஃபரண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. வாவ், இவ்வளவு நாளா அதான் என் தலைவலியே. இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது? இப்பவே இன்ஸ்மார்ட் டவுன்லோட் பண்ணுங்க ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோர்ல இருந்து. தடையில்லாத பேங்கிங்கை என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்மார்ட்டை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்க? டெய்லர் அண்ணா வணக்கம். 2 Dress தைக்கணும். ஓகே, இது மாதிரி ஒன்ல பஃப் கை வைங்க லேஸோட, இன்னொரு சல்வார்ல செம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க. ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பின்டெக்ஸோட வைங்க. துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க. ஆனா டெய்லர் அண்ணா 4 நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல? ரெடி ஆயிடும். எப்படி? Just looking like a wow. ஃபேஷன் மாறும் எப்பவும். உஷா எப்பவுமே. உங்கள் கனவுகளை நனவாக்க இந்தியன் வங்கி உங்களுடன். வீட்டு கடன், வாகன கடன் குறைந்த வட்டி விகிதத்தில். மேலும் இன்செக்யூர் 444 நாட்கள் டெபாசிட் முதலீடு செய்து அதிக வட்டி பெறுங்கள். இந்தியன் வங்கி எப்பொழுதும் உங்களுடன். சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். என்னாச்சு? புது கிட் பேக் வேணுமா? முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேட்கலன்னா மேனேஜர் கிட்ட. கரெக்ட். அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக். ஆர்பிஐ சொல்கிறது, முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஒம்புட்ஸ்மேன். சேமிப்பு கணக்கில் 6% வரை அதிக வட்டி விகிதம் பெறுங்கள். இன்றைய உங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்குங்கள். பாருங்கள் rbl.bank.in கூடுதல் விவரங்களுக்கு. மக்கள் தீர்ப்பு 2026 நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். இப்போது நம்ம விருந்தினர்கிட்ட ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தோம் இந்த இடைவேளைக்கு முன்னால். இப்போது 207 தொகுதிகளுக்கு அந்த வெற்றி தோல்வி முடிவுகள் வந்து விட்டன. இன்னும் ஒரு 27 தொகுதிகள் மட்டும்தான். 196 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றதாக இருக்குது தாவேகா. இந்த சூழலில் இந்த கவர்னன்ஸ் பற்றி மிகப்பெரிய கேள்வி. நிறைய பேர் நியூ என்ட்ரன்ஸ் டு த அசம்பிளி அப்படின்னாச்சே இவங்களுடைய எப்படி இவங்க அணுகுவாங்க? இதுக்கான வேலை நாடுகள்லாம் இப்படிப்பட்ட வரவங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள்லாம் உண்டு. என்ன திரு வெங்கடேசன் சார், இது வந்து உங்க பார்வையெல்லாம் நீங்கள் மாற்றம் வரும்னா இது ஒரு புதிய மாற்றம். இது நிறைய பேர் நியூ என்ட்ரன்ஸ். இதை நான் எப்படி எடுக்கிறேன்னா, நீங்கள் வந்து தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் எக்ஸிஸ்ட் போலுக்கு முன்னாடி இந்த அளவு ஜெயிப்போன்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் இந்த அளவு வெற்றி வாங்கி சூக்கோன்னு நினைச்சிருந்தாருன்னா 2 தொகுதியில் அவர் போட்டிட்டு இருக்க மாட்டாருங்க. 2 தொகுதியில் அவர் போட்டிட்டு இருக்க மாட்டார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் 2 தொகுதியில் போட்டியில் ஏன் அவர் அங்கே போட்டிக்கிட்டார்னா, எதனா ஒரு இடத்துல நம்ம வந்து கட்சி தலைவராக நம்ம ஜெயிக்கணுன்றதான் அவரோட கட்டமைப்பு இருந்தது. தவிர இந்த ஸ்வைப் ஆகுன்ற ஒரு கன்செப்டுக்குள்ளே அவர் வரவே இல்லை. எப்போ அவருக்கு அது நம்பிக்கை ஏற்படுதுன்னா, எக்ஸிஸ்டிவ் போல் ரிசல்ட் வந்து அந்த மை இண்டியா இது உள்ளே வரப்போ, அந்த குப்தா அவருடைய அந்த போல் வரப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வரப்போ தான் அவசர அவசரமாக அவர் திருச்செந்தூர் போகிறாரு, மற்ற கோயில்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கான பிளான் பண்ணுறாரு, ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப அப்போ தான் அவருக்கு அது நம்பிக்கை வருது. ஏன்னா அவர் அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு எதிர்க்கட்சியாக வருவோம், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெறுவோன்ற கட்டமைப்பை நோக்கி தான் நகர்ந்தார். ஏன்னா ஒரு கட்சி வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக 234 தொகுதிக்கு அவர் பிரச்சாரம் பண்ணணும், ஒவ்வொரு வேட்பாளரையும் அவர் வந்து மேடையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுன்ற பெரிய ப்ராசஸ், அது அரசியல் ப்ராசஸ். அந்த எந்த ப்ராசஸும் இல்லாமல் 234 தொகுதிகளுக்கு செல்லாமலே 234 வேட்பாளர்களை மக்களிடம் அறிமுகப்படுத்தாமலே ஒரு கட்சி வந்து 107 தொகுதி வெண்பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப மக்கள் மனநிலையில் மிகப்பெரிய ஒரு கோபக்கணலை அங்கு தள்ளி இருக்கிறது. இதனால் வரையும் அந்த கோபக்கணலுக்கு ஆப்ஷனா ஏடிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கே கோபக்கணலா ஆப்ஷனா டிஎம்கே இருந்துச்சு. இன்னைக்கு தாவேக்கான ஒன்று இந்த ஆப்ஷன் வந்தோன்னா அந்த ஆப்ஷன் நோக்கி மக்கள் நகர்ந்து, அதாவது எல்லாம் ஜென்சி ஆட்கள் மட்டும் தான் போடுறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது, எல்லார் மனதிலையும் இந்த கோபம் இருக்கு. அதனாலதான் 10,000 ரூபாய் எடுபடல, 8,000 ரூபாய் கூப்பன் எடுபடல, இதை தர அதை தர நீ அதுவும் எடுபடல. விஜய் சொன்ன அந்த வாக்குறுதிகள் கூட அவங்க பார்க்கல. அவங்க வேண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆட்சி மாற்ற வேணும்.
அப்ப ஆட்சி மாற்றம் வேணும்னா இன்னைக்கு திமுகவுக்கு வேண்டிய கோர் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கான வாக்களிச்சிருக்காங்க. அஇஅதிமுக கோர் ஓட்டர்ஸ்க்கான வாக்கு அங்க இருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனாலும் வந்து இப்ப தாவேகா வந்து அதிகமான ஓட்டு வந்து தாவேகா அதிகமா எடுத்த ஓட்டு வந்து திமுகல இருந்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தும் நாம் தமிழர் இருந்தும் சிறுபான்மையர் ஓட்டை ஒட்டுமொத்தமா அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஹாட் கேக்கா சிறுபான்மையர் ஓட்டை 18% திமுக சுவைத்துக் கொண்டிருந்ததை அப்படியே அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. பிளஸ் பட்டியலினர் ஓட்டை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் கை வச்சிருக்காரு, நாம் தமிழர் கட்சி மொத்தமா கை வச்சிருக்காரு. அப்ப இளைஞர் பின்னாடி எந்தெந்த கட்சிகள் சென்றிருந்ததோ அந்த இளைஞர்கள் எல்லாம் தன்வசைப்படுத்தி அந்த இளைஞர்களை சைலண்டாக வேலை பார்த்து வச்சுதான் பண்றாங்களா? கிடையவே கிடையாது. இந்த வெற்றி அவர்கள் எதிர்பார்க்காத வெற்றி. இந்த வெற்றி கடவுள் கொடுத்த வெற்றி. இந்த வெற்றி மாற்றத்துக்கான வெற்றி அப்படின்னு அவங்க சொல்லலாம். வெற்றியினுடைய வடிவத்தை நம்ம பார்த்தா கூட அடுத்த திரு ஜெயகிருஷ்ணன் இப்போ அடுத்த செக்மெண்ட்டை தான் நம்ம யோசிக்கிறோம். இந்த கவர்னன்ஸ் பற்றி தான் நம்ம இதை கேள்வியை முன்வைக்கிறோம். அதை வந்து அதுக்கான ஒரு வழிகாட்டுதலோ, ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் புதுசாக ஆட்சிக்கு வரவங்க வந்து ஏற்கனவே அனுபவப்பட்டங்களாக தான் இருப்பாங்க. அஇஅதிமுக இல்லை திமுக மாற்றி வராங்கன்னா அந்த அனுபவ பதிவுகள் தெரியும். ஆனால் இங்கே அந்த இல்லையே. அதுக்காக இந்த ஒரு பெரிய சார் வழக்கமாக வந்து எல்லா கவர்னன்ஸும் வந்து ஆஃபீஸர்ஸ் தான் பிளான் பண்ணி நடத்துறது. யாருமே வந்து அரசியல்வாதி நடத்துறது இல்லை, ஆஃபீஸர்ஸ் தான் நடத்துகிறாங்க. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி அவர் தான் வந்து சொன்னார் 41% வாங்குவாங்க அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் எக்ஸிட் போல் அவர் தான் சொன்னார். ஆக்சிஸ் இந்தியா சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னார். ஸோ பலரும் சொன்னது அது மாதிரி காவல்துறை அதிகாரிகளோட பல பேர் அவர் வந்து ரிட்டையர்டு காவல்துறை அதிகாரிகள் பல ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க விஜய்க்கு அப்படின்னு நியூஸ் இருக்கிறதா செய்யுது. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் பல பேர் அவருக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ திருப்பி வந்தோன்னா வழக்கம்போது ஆஃபீஸர்ஸ் வந்து இப்படி போனால் தப்பு சார், இப்படி போனால் தப்பு சார்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கே வந்து எதில் கையெழுத்து போடலாம், இது கையெழுத்து போடக்கூடாதுன்னு புரியுறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகிடும். அதுக்குள்ளே கன்ஃபியூஷன் ஆகிடும். அவருக்கு இது கையெழுத்து போடலாமல் வேண்டாமானே ஜோசியர் சொல்லி கையெழுத்து போட்டார். சிபிஐக்கு போட்டு ஜோசியர் சொல்லி தான் போனார், அந்த ரத்தன் பண்டிட் சொல்லி தான் போனார். ஸோ இதுக்கு அப்படி தான் பண்ணியிருக்காரு. ரத்தன் பண்டிட் சொன்னார்ருக்காங்க. பட் ஜோசியம் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ கையெழுத்து போட வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து இவரே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நமக்குள்ளே கவுத்து விடக்கூடிய ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க. இதுக்காவது கையெழுத்து வாங்கி அது நெகட்டிவான விஷயத்துக்கு கூட போகலாம். ஸோ இவர் வந்து கூட ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸை கண்டிப்பாக கூட உட்கார வச்சுப்பாங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் படி தான் அவர் கொஞ்சம் செயல்பட துவங்குவார். எப்படி நாம் வந்து 67 வந்து திமுக ஆட்சிக்கு வந்தோடனே காமராஜர்கிட்ட போய் கேட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்கன்னும் போது அவர் என்ன சொன்னார்னா 6 மாதம் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னங்கிறத விமர்சிப்போம். உடனே 6 மாதத்திற்குள்ள எல்லாத்தையும் விமர்சிக்க முடியாதுனாரு. அதே மாதிரி தான் 2011 ஜெயலலிதா அவர் ஆட்சிக்கு வந்தோடனே எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தோடனே விஜயகாந்த் இதே கேள்வி கேட்க என்ன சொன்னார், அவர் வந்து அந்த காமராஜர் கோட் பண்ண விஷயம் தான் சொன்னார். வெயிட் 6 மாதம் பார்ப்போம், நம்ம அதுக்கப்புறம் நம்ம விமர்சனத்தை மக்கள் நீங்கள் சொல்றது ஜென்சிலாம் வந்து அவ்வளோ நாள் காத்துக்கக்கூடிய ஒரு சூழலே இல்லை. நாளைக்கே எப்படி கவர்ன் பண்ணுறீங்க அப்படி தானே யோசிக்கிறாங்க. அவன் வந்து ஹாலிவுட் மூவியெல்லாம் பார்த்து பிரச்சனை இருக்கும். பட் இப்போ ஜென்சிக்கு வந்து எப்படி கவர்னன்ஸ் பண்ணுறது கிடையாது சார். அண்ணன் மாமா சிஎம் ஆயிட்டார், அவ்வளவுதான். அவங்களோட அதிகபட்சமான ஆசை நிறைவேறி விட்டது. வெங்கடேஷ் சொன்ன மாதிரி பல நிகழ்வுகள் நடக்காமல் போனதே அப்படின்ற மகிழ்ச்சியான சொல்லிக்கலாம். தவிர ஜென்சிக்கெல்லாம் இது வந்து பெரிய விஷயம் சார். யார் எப்படி ஆட்சி பண்ண போறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இருந்தாலும் அவர்கள் மனசுல சில எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக அப்படி எதிர்பார்ப்புனா பாத்தீங்கன்னா அந்த ஏஐ யூனிவர்சிட்டி அது போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் 29 வயசு வரைக்கும் வேலை இல்லாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொகை இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பாங்க. அதுபடி அடுத்த நாளே வந்து மிகப்பெரிய பாலாறும் தேனாரும் ஓடுன்ற விஷயத்தை எல்லாம் அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள். இந்த ஒரு இதுக்கான ஒரு பதிவு கிடைச்சது திரு விஜயகிருஷ்ணன். வேற சப்ஜெக்ட் போகலாம். இப்போ காங்கிரஸினுடைய இவரது ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய்கிட்ட பேசினதாகவும் ப்ளஸ் அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கிட்டையும் பேசினதாகவும் சில ஊடகங்களில் தகவல் வருது. இப்போ அப்படின்னா வந்து தாவேக்காவை நோக்கி ஒரு காங்கிரஸ் மேலேருந்து ஒரு பெரிய ஈர்ப்பு வந்திருக்கா மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி லீடர் திரு மம்தா பானர்ஜி அவங்ககிட்டயும் பேசியிருக்காரு. திமுக தலைவர் நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் கிட்டேயும் பேசியிருக்காரு. இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு டிவிக்கு இவ்வளோ நம்பர்ஸ் வந்திருக்கு. ஒரு விஜய் கிட்டையும் பேசுகிறாரு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெஸ்டர். இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு பொலிட்டிக்கல் கெஸ்டர்ஸ். நம்ம இன்னும் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நீங்கள் இன்னும் ஒரு ரிசல்ட்டே கம்ப்ளீட்டாக ஃபைனலைஸ் ஆகாத டைமில் நீங்கள் ஒரு அதுக்குள்ள இந்தியா கூட்டணிக்கு கூட்டுட்டீங்களோ அப்படின்னு கூட இல்லை. அதாவது வந்து நீங்கள் ரிசல்ட்டே அதாவது வந்து ஒரு ப்ரெடிக்ஷனில் ஒரு ஸ்பெகுலேஷனில் என்ன கருத்து வேணாலும் சொல்லிக்கலாம், சரிங்களா? எந்த கருத்து வேணாலும் ஒரு ப்ரெடிக்ஷன் ஸ்பெகுலேஷனில் சொல்லியிருக்கலாம். ஏன்னா நான் திரும்பி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நம்ம
வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது சொன்னார். சரிங்களா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்தலோட இப்போ வந்திருக்க முடிவுகள் பார்க்கும்போது இது எப்பவுமே நம்ம பார்க்குற மாதிரி திட்டங்கள் சம்மந்தப்பட்டதோ இல்லை எதிர்கட்சி குறை கூறுவதோ இது மாதிரி இதெல்லாம் மீறி அப்பாற்பட்டதாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு ஓட்டு ஃப்ராக்மெண்ட்டான விதங்களாக இருக்கட்டும் சரி, அது இன்னும் இதோட தன்மைகள் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ரீஜன் வைஸா, ஏஜ் வைஸா, இன்னும் கிளாஸ் வைஸா, காஸ்ட் வைஸா, இது மாதிரி பல ஆங்கிள்ஸில் பார்த்த பிறகு தான் நம்ம புரியும். கட்சியோட நிலைப்பாடு சொல்கிறது என்னென்னா, தலைவர் அவர்கள் பேசியிருக்காங்க. சரிங்களா, எங்கள் தலைவர் அவர்கள் ட்வீட்லேயே ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, எப்பவுமே தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கும் தமிழர்களுக்காக காங்கிரஸ் என்னைக்குமே உழைத்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டோட நலனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு எது நல்லதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கட்ட செயல்பாடுகள், கட்சியோட அடுத்த கட்ட செயல்பாடுகள் தமிழ்நாட்டின் நல்லது இன்ட்ரெஸ்டாக அதோட நலன் சார்ந்து தான் இருக்கும். இல்லை, அதே போல் அது ஒவ்வொரு கட்சி தலைவரும் சொல்கிறது தான். இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொய்வின்றி அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு இருக்காரு. அது மக்களுடைய ஆதரவுக்கு எடப்பாடி அவர்களும் அவங்க பண்ணியிருப்பாங்க. திரு வெங்கடேஷன், இப்போது இந்த ஒரு சூழலில் நீங்கள் பார்க்கின்ற போது நிறைய அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னுச்சு. அமைச்சர்கள்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. இதெல்லாம் ஒரு பணபலம், அதெல்லாம் மக்களிடம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கா தமிழ்நாட்டில்? அதாவது நிறைய அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் தேர்தலில் வென்றெடுத்த அமைச்சரான உடனே தன்னை நிரந்தர அமைச்சர்கள் மாதிரியே அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அவர்கள் விலையில்லாத பொருட்கள் கொடுப்பது திமுக அறக்கட்டையிலேருந்து கொடுக்குற மாதிரியே நினச்சிக்கிறாங்க. அவங்க தோட்டத்தை விற்று அவங்க வீட்டை விட்டு கொண்டு நமக்கு இலவசமாக கொடுக்குற மாதிரியே ஒரு கட்டமைப்பை, ஒரு பிம்பத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க. பஸ்ஸில் போனால் ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறது. இன்றைக்கி பொன்முடியோட மகன் மௌதும் சிகாமணி தோல்வி அடைஞ்சிட்டார். துரைமுருகன் உனக்கு 1000, உங்கள் அம்மாவுக்கு 1000ன்னு சொல்லி ஒரு கொச்சையான வார்த்தைகளை சொல்லி கேலிப்படுத்துறது. அவர் 9 முறை ஜெயித்தவர், 2 காட்பாடியில் தோற்றுருக்கிறாரு. சாத்தூர் ராமச்சந்திரன் சுயேட்சையர்லாம் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வெற்றி வாகி சொன்னவர். மனு கொடுக்குறவங்களை இப்படி தலையில் போட்டு அந்த மனுவாலேயே அடித்தவர். இதெல்லாம் இளைய தலைமுறை பார்க்குறப்போ அவர்களுக்கு கோபக்கணலாக மாறுது. அதாவது நம்மளுடைய பணத்தில் தான் நமக்கு இலவசம் திறப்பாங்க. இப்போ விஜய் அறிவித்த திட்டங்கள் கூட விஜய் அவர்களுடைய பனை ஒரு வீட்டையோ இல்லாட்டி அவர் விரும்பாக சொத்தையோ இல்லை அவர் கல்யாண மண்டபத்தை வித்தெல்லாம் நமக்கு கொடுக்க போகிறதில்ல. நம்மளுடைய வரிப்பணத்தை வாய்ந்து நிர்வாகிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுவதற்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். இதுதான் அரசியல் நடைமுறை. ஆனால் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மக்களுக்கு ஒரு நலத்திட்ட பணிகளை சொல்றப்ப அது குத்தி காட்டுறது, அது இழிவுபடுத்தும் விதமாக பார்க்கறது, தன்னை மிக மேலானவர் மாதிரி மற்றவர்களும் அவருடைய அண்டி பிழைப்பது மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறப்ப அது மிகப்பெரிய ஒரு கோபக்கணலாக மாறுது. இப்பயும் நான் திருப்பி பதிவு செய்ய விரும்புகிறேன், இந்த வெற்றி விஜய்க்கான வெற்றி இல்லை, திமுகவுடைய ஆட்சிக்கு எதிரானதுக்கான வெற்றி. விஜய்க்கான வெற்றியா இருந்தால் இன்னைக்கு புதுச்சேரியில் மிகப்பெரிய வெற்றியை விஜய் பெற்றிருக்கணும். அவருடைய சினிமா மக்களுக்கு இல்ல, அது கூட்டணி கட்சியில் இருக்க அவங்க நேரடியாக வெற்றி பெற்றுள்ள இன்னைக்கு ஸ்வைப் ஆகுதுல தமிழ்நாட்டில். கண்டிப்பாக 30 தொகுதியில் அவங்க ஆல்மோஸ்ட் 16 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தா இந்த அலை அங்க அடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அங்க ஆன்டி இன்கம்சி இல்லாமனால தான் பாரதிய ஜனதா கட்சி அங்க வெற்றி பெறுகிறது. இங்க ஆன்டி இன்கம்சி ஒட்டுமொத்த ஓட்டையும் அஇஅதிமுகவுக்கு செல்லாமல் அப்படியே ஒரு கபலீரம் பண்ணதுனால தான் இன்னைக்கு வெற்றி வாகை சூடுறார். இது நேரடியான வெற்றி விஜய்க்கு கிடையவே கிடையாது. திமுக எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் அமரக்கூடாதுன்ற கோபக்கணிலினுடைய அலை மிகப்பெரிய லெவலில் ஜாம்பவான்கள், மிகப்பெரிய தலைவர்கள், திருச்சி கோட்டையை வச்சிருந்தவங்க, திருவண்ணாமலை கோட்டையை வச்சிருந்தவங்க, கன்னியாகுமரி கோட்டையை வச்சிருந்தவங்க, திண்டுக்கல் எந்த கோட்டை எல்லா கோட்டையிலும் மிகப்பெரிய ஒரு ஓட்டையை விஜய் போட்டிருக்கிறார். குறிப்பா சென்னையில மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா மிக அமைதியாக சிறப்பாக நடந்தது. இப்போ நம்ம ஒரே ஒரு பாராட்டு பதிவு நிகழ்ச்சி நிறைவில் சொல்லணும். காரணம் என்னென்னா, தேனியில் பார்த்திங்கன்னா சற்றேறக்குறைய அந்த மேகமலையின் இடம் 1600 மீட்டர் உயரத்தில் 5 வாக்காளர்கள் அவர்களுக்காக தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடி அமைத்தது. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறில் பார்த்திங்கன்னா திருப்பணவூர்ன்ற ஊரில் 50 ஆண்டுகளாக அந்த மக்கள் எங்களுக்கு வாக்குச்சாவடி வேணும்னு சொல்லிட்டு வாக்கு போடாமல் கூட அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது நான் முடியாதுன்னு. இந்த முறை அவங்களுக்கு வாக்குச்சாவடி அமைத்தாங்க. இப்படி இது ஒரு சில உதாரணங்கள் இதே போல் நிறைய இருக்குது. அவ்வளோ சிறப்பாக நடந்த இந்த தேர்தலை பற்றி ஒவ்வொரு வார்த்தையான நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். தேர்தல் ஆணையத்தை நம்ம பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். திரு விஜயகிருஷ்ணா, ஒவ்வொரு லைன் நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கேன். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் வச்சுருக்காங்க. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்டண்ட்டான ஒரு சில இடங்களில் பூத்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சரி.
அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எங்களுக்கு மாறுபட்ட கண்டிப்பா அதான் உங்களுடைய கருத்து திரு எங்க விமர்சனங்கள் நிறைய சார். இந்த வாட்டி பெரிய விஷயம் என்னன்னா ஆளுங்கட்சி பலரும் பணம் செலவு செய்து அந்த விஷயத்தை செய்தார்கள். ஆனால் வந்து பணம் செய்த பெரிய அளவில் செலவு செய்யாமல் நாம் தமிழர் கட்சி எல்லாம் வந்து பணம் செலவு செய்யல. ஆனால் பெரிய அளவில் வாழ்க்கையில் பெறவில்லை. ஆனால் விஜய் கட்சி வந்து பணம் செய்யாமல் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், எஸ்ஏஆருக்கு பின் நடந்த தேர்தல் இன்னைக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் உண்மையான தமிழ்நாட்டு வாக்காளர்கள். இன்றைக்கு போலியாக திமுக தன்னை செத்தவரையும் டபுள் வாக்கர்ஸ் அந்த எல்லாமே வந்து இன்னைக்கு தவிடுபடியாக்கி தமிழ்நாட்டில் உண்மையான வாக்காளர்கள் யாரோ அந்த வாக்காளருக்கு மட்டும் எஸ்ஏஆர் மூலம் தேர்தல் ஆணையம் வந்து வாய்ப்பளித்திருக்கிறது. அவர்கள் வாக்களித்ததனால தான் இன்றைக்கு உண்மையான வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சரியான பதிவு. தூர்தர்ஷன் தமிழ் மண்டல செய்தி பிரிவு சென்னை மக்கள் தீர்ப்பு 2026 இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை 7 மணி முதல் இதுவரை கலந்து கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றியும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்தையும் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை வெகுவாக பாராட்டி ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மீண்டும் நாம் மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளில் சந்திப்போம். நம்மோடு உழைத்த அத்தனை பேருக்கும் நேரத்திலே நாம் நன்றி சொல்கின்றோம். அனைவரும் சேர்ந்து நன்றி, வணக்கம். உங்களுக்கு மிகவும் பிடித்த வாகனத்தை வாங்குவது இப்பொழுது மிகவும் சுலபம். InDigi Vehicle Loan-உடன் இது தரும் மிக குறைந்த வட்டி விகிதம், துரித பரிசீலனை, ஃபிக்ஸ்ட் அல்லது ஃபிளெக்சிபிள் வட்டி விகிதத்தை தேர்ந்தெடுக்கும் வசதி. அப்போ உங்க கனவு வாகனத்தை வாங்கிட்டீங்களா? Your future starts with the right decision. At SA Engineering College, we shape innovators, leaders, and achievers. With good infrastructure, expert faculty, and industry-focused programs. Choose from cutting-edge courses in engineering, technology, MBA, and MCA. Enhance your skills through modern labs, training, and strong placement support. Take the first step toward your dream career. Admissions open 2026. Apply today. Please contact 9941497973. Visit www.saec.ac.in. சார், இவ்ளோ நல்ல ரேட்ல இந்த காரை வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சார். சார், எந்த தொல்லையும் தராம கார் லோன் யார் தருவாங்க? சார், சச்சின். அடே சச்சின் சார் ஏன் லோன் தரணும்? சார், நான் இல்ல, பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு டிஜிட்டல் கார் லோன். எக்ஸ்டெண்டட் ரீபேமெண்ட் பீரியட், குயிக்கான அப்ரூவலும் கிடைக்கும். பேங்க் ஆஃப் பரோடால கார் லோன் வாங்குறதும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். NLC இந்தியா நிறுவனத்தின் எழுச்சியூட்டும் தொழில் பாதுகாப்பு, வலுவான நிதிநிலை, உலகத்தரம் வாய்ந்த வள ஆதாரம், புதுமையான தொழில் திறனில் முன்னோடி, நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழலுக்கு NLC இந்தியாவின் நீடித்த நிலையான பங்களிப்பு. மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் நவரத்னா தகுதி பெற்ற பொதுத்துறை நிறுவனம் NLC இந்தியா நிறுவனமாகும். இந்நிறுவனம் மனித இயல்புடன் கூடிய சமூக பொறுப்புணர்வு கொண்டதாகும். NLC இந்தியாவின் தொழில் வளமாக்கல் மக்களின் நல்வாழ்விற்கே அர்ப்பணிக்கப்பட்டது. ரெடி ரெடி. அம்மா, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அட்ரஸ் சரி பார்க்க OTP அனுப்பியிருக்கோம். ஏன்னா நான் எதுவும் ஆர்டர் பண்ணல, அதோட யாரும் அட்ரஸ் சரி பார்க்க OTP அனுப்ப மாட்டாங்க. புரிஞ்சுதா மிஸ்டர் ஃப்ராட்ஸ்டர்? இவங்களும் ஃப்ராட்ஸ்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க புத்திசாலியா இருந்தா ஏமாற மாட்டீங்க. அதனால ஸ்டே அலர்ட், பேங்க் சேஃப். புத்திசாலியா இருங்க, ஏமாறாதீங்க. பொதுநலன் கருதி வழங்கியோர் இந்தியன் வங்கி. டெய்லர் அண்ணா, வணக்கம். 2 ட்ரெஸ் தைக்கணும். ஓகே, இது மாதிரி ஒன்ல பஃப் கை வைங்க லேஸோட, இன்னொரு சல்வார்ல செம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க. ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பின்டெக்ஸோட வைங்க. துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க. ஆனா டெய்லர் அண்ணா, 4 நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல? ரெடி ஆயிடும். எப்படி? Just looking like a wow. ஃபேஷன் மாறும் எப்பவும். உஷா எப்பவுமே. சேமிப்பு கணக்கில் 6% வரை அதிக வட்டி விகிதம் பெறுங்கள். இன்றைய உங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்குங்கள். பாருங்கள் RBL.bank.in. கூடுதல் விவரங்களுக்கு